சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் சென்னை கிளைகள். For appointment, call T Nagar branch 9940533500, நுங்கம்பாக்கம் branch 9788827500. நம்ம ஸ்டேட்டில் எப்படி போயிட்டு இருக்குன்னா, நேற்றே நம்ம பார்த்தோம், பயங்கர ப்ரொட்டஸ்ட்லாம் போச்சு. ஆல்மோஸ்ட் அவங்க பார்லிமெண்ட்டுக்கு என்ட்ரு ஆக ஸ்டேஜில், பட் அதுக்கு முன்னாடியே வந்து தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். அதுலேயே நிறைய ஃபேக் நியூஸஸ்லாம் வேற வந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நேற்று தர்மேந்திர பிரதான், இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்களும் பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி நிறைய லிங்க்ஸ் இருக்கா சார்? இது வந்து நீட்டுக்கான போராட்டம் அப்படின்னு மட்டும் நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா நீட்டுக்காக வந்து பிரதமர் மோடி அவர்கள் பதவி விலகிற அளவுக்கு இவங்களோட கோரிக்கைகள் சரியா? இது கோரிக்கைகள் சரியா அப்படின்னா, தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணணுமா அப்படின்னா அது ஒரு தனியா வச்சு பார்க்கணும். பிரதமர் மோடி ராஜினாமா பண்ணணும்னா அப்போ ஓகேவா? ஒரு மீம் நான் பார்த்தாதான் மோடி ராஜினாமா பண்ணணும் அப்படின்னாங்க. ஓகே, அப்போ கீழே நெக்ஸ்ட் வந்து அப்போ இவர் தான் பிஎம் நெக்ஸ்ட் ஓகேவான்னு பார்க்கும்போது பார்த்தா யோகி ஆதித்யநாத் வந்து உட்காந்துருக்கிற மாதிரி. அதுதான் உங்களுக்கு பிஜேபி அப்போ வேணான்றமா? இல்லைங்க, ஐயோ எல்லாம் இப்படி சொல்லிட்டீங்க, நான் வேணா ராஜினாமா பண்ணிடுறேன். ராகுல் காந்தி பிஎம் ஆறீங்களா, கெஜ்ரிவால் நீங்க பிஎம் ஆறீங்களா, எம்பிஏ இல்லை நீங்க தான் பிஎம் ஆகணும் வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்களா? அப்படிலாம் கிடையாது. தேர்தல் தான் இந்த நாட்டினுடைய யார் ஆளணும்ன்றத முடிவு செய்யணும். இது போல அனார்கி கிடையாது. நீங்க இது போல அட்டூழியங்கள் செய்து அராஜகம் செய்து நான் வந்து பொது ப்ராப்பர்ட்டி பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் அடிச்சு உடைச்சு கார்ல இருந்து ஜீப்ல இருந்து போலீஸ் வெஹிக்கிள் இருந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஸ்டோன் பெல்டிங் காஷ்மீர்ல நடக்கிறதுன்றது வந்து உங்களுக்கு பயங்கரவாதிகள் அந்த பயங்கரவாத சித்தாந்தத்தால் தவறாக வழிநடத்தப்பட்ட இளைஞர்கள் அவங்களே திருந்திட்டு இப்போ வந்து அவங்க அவ்வளவு விஷயம் உங்களுக்கு செரிஸ் அதிகமா வந்து காஷ்மீர்ல இருந்து எக்ஸ்போர்ட் செய்யப்படுகிறது. எங்க நார்த் ஈஸ்டுக்கு இல்ல, உங்களுக்கு தமிழ்நாடுக்கு இல்ல, அது வந்து மிடில் ஈஸ்டுக்கு எக்ஸ்போர்ட் செய்யப்படுகிறது. ஒரு காலத்துல மிடில் ஈஸ்ட்ல இருந்து நம்ம இறக்குமதி செஞ்சுட்டு இருந்தோம். இப்ப காஷ்மீர்ல இருந்து அங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஏற்றுமதி செய்யறோம், அங்க ஏற்றுமதி செய்யறோம்னு பாக்குறோம். யூரோப்புக்கு போயிட்டு இருக்கு. யூஎஸ் உடைய ட்ரேடு கடினத்துக்கு மத்தியில உங்களுக்கு இது காஷ்மீர்ல இருந்து உங்களுக்கு ஆல்டர்னேட் அவென்யூஸ் எக்கனாமிக்ஸ் எடுத்து நம்ம நெதர்லாந்து சொல்லிட்ட சுவிட்சர்லாந்து சொல்லிட்ட உங்களுக்கு யூரோப்பியன் நேஷன்ஸுக்கு இன்னைக்கு நம்ம ஏற்றுமதி செய்யறோம். ஓஷியானிக் கண்ட்ரீஸ்க்கு ஆஸ்திரேலியால இருந்து ஃபிஜில இருந்து பல நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி செய்யறோம். இது போல புது மார்க்கெட்ஸ் ஒன்று வந்திருக்கு. நாளைக்கு இன்னும் யூஎஸ் கூட நல்ல நல்லுறவு வந்ததுன்னா முன்னாடி 5 இடத்துல வித்துட்டு இருந்த இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்த இடத்துல நீங்க 15-20 இடத்துல பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம புது மார்க்கெட்ஸை நம்ம அவென்யூஸை ஓபன் பண்ணிருக்கோம். இது போல நாடு பல இடங்கள்ல வளர்ந்துட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நாங்க வந்து வித்தியாசமா ஒன்று உருட்டிட்டு இருப்போம் அப்படின்னு இன்னைக்கு யோகேந்திர யாதவ் அவரோட அவ்வளோ ஒரு ஊறி போன ஒரு அந்தோலன் ஜீவின்னு ஒரு வார்த்தையை மோடி அவர்கள் யூஸ் பண்ணியிருந்தார். இந்த நாட்டுல போராடுறதுக்குன்னே சிலர்லாம் இருக்காங்க அப்படின்னு. அதுல சிலர்லாம் இருக்காங்க. அதுல குறிப்பா சொல்லணும்னா இந்த யோகேந்திர யாதவ் அவருக்கு வந்து முழு நேர வேலையே போராட்டம் தான். அதுல வந்து அந்த இந்த படத்துல பாய்ஸ் படத்துல செந்தில் ஒருவர் தெரியுமா, ஒரு கோவிலுக்கா போய் இது பண்றதுக்கு லிஸ்ட் வச்சிருப்பா தெரியுமா, அது மாதிரிதான் இவரு ஒரு நாளைக்கு ஒரு ப்ரொடெஸ்ட் அப்படின்ற மாதிரி இது போயிட்டு இருப்பாரு. எங்கேயாவது ஒரு போராட்டம் நடக்காதா, ஆஹா போராட்டம் அப்படின்னு ஒரு படம் எடுத்தா அதுதான் போராட்டம் போயிடும், உள்ள உட்காந்துருவாரு நினைக்கிறேன் தியேட்டர்ல. அது போல ஒரு ஆள் அவர் வந்து போடுறாரு, மாணவர்கள் இது போன்றதோட நிற்பாட்டக்கூடாது, நீட்டோட நிறுத்தக்கூடாது, மாணவர்கள் இந்த விஷயங்கள்லாம் விட்டு தாண்டி புது பிரச்சனைகளுக்காகவும் சேர்த்து போராட வேண்டும், ஒரேடியாக அனைத்திற்கும் நீதி வாங்கி தர வேண்டும் சொல்லிட்டு 3-4 விஷயத்தை லிஸ்ட் பண்றாரு. ஃபார்மர்ஸுக்காக ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க, ஆர்டிகல் 370 சொல்லிட்டு ஒன்னொன்னா சொல்லிட்டு வராரு. எங்க உங்க நோக்கம் தான் என்னங்க? நீங்க நீட்டு தர்மேந்திர பிரதான் சிங்கிள் அவுட் பண்ணிட்டு நேரடியா அப்படியே நேக்கா 370 நேக்கா உங்களுக்கு ஃபார்மர்ஸுக்கு இப்ப என்ன பிரச்சனை? ஃபார்மர்ஸோட ஃபார்ம் லாஸ் இப்ப எங்க இருக்கு? உங்களுக்கு ஃபார்ம் லாஸ் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் ஆல்ரெடி தமிழ்நாடுல எக்ஸிஸ்டிங் உழவர் சந்தைன்னு சொல்லப்பட்ட ஃபார்ம் லாஸ்ல இருந்து முக்கியமான கிளாஸ் தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியின் போது திரு கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்த போது கொண்டு வரப்பட்டது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் தமிழ்நாட்டுல எதிர்க்குமா, தேசிய எதிர்க்குமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக தமிழ்நாட்டை எதிர்க்குமா, தேசிய எதிர்க்குமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியை தவறாவே எதுவுமே சொல்ல மாட்டோம்னு சொல்லக்கூடிய திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டை எதிர்ப்பாரா, நேஷனல் லெவலில் எதிர்ப்பாரா? அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்து அதிமுக அது தமிழ்நாட்டுல அந்த சிஸ்டத்தை கண்டினியூ பண்ணாங்களே, அவங்க எதிர்ப்பாங்களா, ஆதரிப்பாங்களா? விசிக, பாமக, கம்யூனிஸ்ட் 2 எல்லாரும் நன்மதிப்பு வச்சிருக்காங்கல்ல. இந்த சட்டங்கள் தமிழ்நாட்டு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங். இது தமிழ்நாட்டுல எந்த கட்சி எதிர்க்கும்? தமிழ்நாட்டுல எந்த கட்சி எதிர்க்கும்? தேசிய தமிழ்நாட்டை யாரும் எதிர்க்க போறது இல்ல. இந்த சட்டங்கள் தான் நாடு முழுக்க ஆல்ரெடி பல மாநிலங்கள்ல இருக்கு, 2 ஸ்டேட்டை தவிர. ஒண்ணு வந்து பஞ்சாப், ஒண்ணு ஹரியானா. எங்க ஏபிஎம்சின்றது கிடையாது. அங்க மண்டி வச்சிருப்பாங்க, மிடில்மேன் தான் பண்ணணும்னு வச்சிருக்காங்க. அவங்க ஒட்டுமொத்த பிசினஸ் அவங்களோட அந்த மாஃபியா இதே ஸ்டைலே அதுதான். அகாலிதளாகவும் இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, ஆம் ஆத்மியா இருந்தாலும் சரி, அதான் பண்றாங்க. பிஜேபி அதை மாத்தணும், இது விவசாயிகள் நேரடியா விற்கிறதுனா விற்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தா மிடில்மேன்லாம் ஐயோன்னு அடிச்சுக்கிட்டு வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்கன்னு பாக்குறோம். இப்படி இருக்க ஒவ்வொன்னா ட்விஸ்ட் பண்ணி இத்தனை விஷயம் சொல்ல மாட்டாங்க. விவசாயிகளுக்கு பிரச்சனை அப்படின்னு திரு நல்லசாமி அவர்கள் நம்ம ஒரு பேட்டி எடுத்திருக்கோம், சீக்கிரமா வரப்போகுது.
அவர் புட்டு 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 வச்சிருக்காரு. விவசாயிகளுக்காக எவ்வளவு மோடி செஞ்சிருக்காரு, என்னென்ன பண்ணிருக்காரு, இன்னைக்கு இந்த கரப்பான் பூச்சிகள் இப்படி பண்றாங்களேன்னு சொல்லிட்டு கொந்தளிச்சு பேட்டி கொடுத்திருக்காரு. சீக்கிரமா சாணக்கியல் வரப்போகுது. அவர் போல உண்மையான விவசாயி, கொடுமுடி சைட்ல, ஈரோடு சைட்ல ஒரிஜினலா விவசாயத்திற்காக போராடுபவர். கல் இறக்கிறது எவ்வளவு நல்லது, இந்த டாஸ்மாக மூடணும்னு ஒரிஜினல் நோக்கங்கள். இங்க இருந்து கிளம்பி போய் டெல்லியில ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு திரும்பி வரும்போது ஆடிக்காரில் திரும்பி வரல. ஒரிஜினல் விவசாயி இவர். அவர் போன்றவர்கள்லாம் இருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு இவங்க எல்லாம் அப்படியே நேக்கா ஒண்ணு பண்ணுவாங்க. இங்கே இப்படி ப்ரொடெஸ்ட் பண்றாங்களா? இதுல எத்தனை பேர் மோடியின் மரணத்திற்காக ஆசைப்படுகிறேன்னு மோடி உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோஷங்கள் எழுப்புறாங்க. இது போன்ற கோஷம் தான் உங்களுக்கு இதுவா? உங்களுக்கு பதாகைகள்லாம் நேத்தே கூட வச்சிருந்தாங்க. மதத்தை கொண்டு வராங்க, வேற ஏதோ பிரச்சனையை கொண்டு வராங்க. ஒரு பொண்ணு பேசுது, எனக்கு இந்த ஹிந்து ஃப்ரெண்ட்ஸே வேணாம், ஒன்லி முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் தான் வேணும். ஏன் அப்படின்னா எனக்கு அந்த என் ஃப்ரெண்டு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருக்கா, அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா அவங்க அம்மா எனக்கு இது பண்ணி கொடுத்தாங்க, எனக்கு இந்த இதே பிடிக்கல, டோட்டலா இது என்ன இது லாஜிக்? ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டை வச்சு டோட்டலா ஹிந்துஸை சொல்றாரு. முஸ்லீம் ஃப்ரெண்ட்ல எனக்கும் நிறைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கும் இருக்காங்க, எல்லாரும் அப்படிதான். நீங்க ஒருத்தர் தப்பா இருக்காங்கன்றதுக்காக ஒட்டுமொத்த ஹிந்துஸையும் சொல்றதோ, ஒருத்தர் இவங்க இருக்கா ஒட்டுமொத்த எல்லாத்தையும் சொல்றதோ தவறு. ஜெனரலைஸ் பண்றாங்க. இது போன்ற விஷயங்களை கொண்டு வருது. நான் கேட்கறது இது நல்லதா கெட்டதா, இதுல இருக்கக்கூடிய ஃபேக்ட் அதெல்லாம் போய் விரும்பல. உங்க ப்ரொடெஸ்ட் நீட்டு தானே, என்ன நீட் விட்டு எங்கேயோ போறீங்க? நேக்கா 370, நேக்கா அது இது எல்லாத்துக்கும் லிங்க் எங்க தெரியுமா வந்து நிக்குது? FCRAன்னு ஒரு பில்லு கிளியர் பண்ண போறாங்க, அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வர போறாங்க மத்திய அரசு. FCRA அமெண்ட்மெண்ட்ல இதை பத்தி நம்ம சீக்கிரமா ஒரு எக்ஸ்பிளைனர் கிளியரா போட போறோம். அதுல என்ன கிளியரா வந்திருக்குன்னா, ஒரு 1 லைன்ல சொல்லணும் அப்படின்னா, இது நாள் வரை உங்களுக்கு FCRAல மத விஷயங்களுக்காக பயன்படுத்தலாம் என சொல்லப்பட்ட விஷயத்துல மதம் மாற்றம் அப்படின்ற வார்த்தையை கிளியரா சொல்லி அதற்காக நிதி பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதத்தின் பெயரால் இயங்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அதற்காக மட்டுமே அந்த நிதியை பயன்படுத்த முடியும். இந்த இதுல வந்து உங்களுக்கு மத மாற்றத்திற்காக நிதியை பயன்படுத்த முடியாது அப்படின்னு கிளியரா சொல்றாங்க. அதாவது எக்ஸ்பிளிசிட்டா மதம் மாற்றத்திற்கு அப்படின்னு. அதாவது இது முன்னாடி ஒரு சட்டம் இருந்தது, அதுல வந்து என்னன்னா இல்லீகலா நீங்க மதம் மாற்ற, அதாவது கட்டாய மதம் மாற்றம் முறைகேடான வகையில் மதம் மாற்றம் செய்வதற்கு நிதி பெற முடியாதுன்றதை மட்டும்தான் வச்சிருந்தாங்க. இப்போ மத மாற்றத்திற்கே நிதி பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அவுட் ரைட்டா வருது. இன்னும் FCRல பல கிளாஸஸ் வருகிறது, என்னென்ன காசு எங்கெங்க போகுதுன்னு லிஸ்ட் உட்பட எல்லாத்துக்கும் டைட்டன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த கூட்டத்தொடர் தான் பாஸ் செய்ய இருக்கிறது. பாஸ் பண்ணாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 60,000 இருந்து 80,000 NGOs இந்தியால டோட்டலி உங்களுக்கு வந்து டெட்லாக், அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி அண்டர்டேக்கர் போட்ட சோக் ஸ்லாம் இது போட்ட மாதிரி உங்களுக்கு ஆயிரும். உங்களுக்கு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, கத்தம் அப்படி ஆயிரும். அதனாலதான் இன்னைக்கு ஒட்டுமொத்தமா இறங்கியிருக்காங்க. யாரு? சந்திரசேகர் ஆசாத் ராவன் அப்படின்றவரோட பிம் ஆர்மி, அகிலேஷ் யாதவோட சமாஜ்வாதி, கெஜ்ரிவாலோட ஆம் ஆத்மி பார்ட்டி, இவங்களோட உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய அர்பன் நக்சல்ஸ்ல இருந்து, கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட்ல இருந்து, கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட்ல இருந்து எல்லாரும் இறங்கி நாங்களாம் தான் மாணவர்கள்னு போராடுறாங்க. ஒரிஜினல் மாணவர்கள் இன்று கோட்டா, ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா, அது வந்து இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய உங்களுக்கு நீட் மாணவர்களுக்கான பயிற்சி தேர்வு மாணவர்களுக்கான பயிற்சி மையங்களை கொத்தா இருக்கக்கூடிய படிச்சு அங்க சிட்டி ஃபுல்லுமே ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. சிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய இடம் ராஜஸ்தானின் கோட்டா, சபாநாயகர் ஓம் பிர்லாவுடைய தொகுதி. அந்த ஊர்ல பார்த்தோம்னா இன்னைக்கு கொண்டாட்டம். ஸ்ட்ரீட்ஸ்ல ஃபுல்லா மாணவர்கள் இறங்கி ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, ரிசல்ட்ஸ் வந்துருச்சு, அவங்களுடைய எவாலுவேஷன்ல இருந்து எல்லா ரீவேலுவேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்ச அவங்க எல்லாம் ஹாப்பியா வந்து ஸ்ட்ரீட்ஸ்ல கொண்டாட்டத்துல இருக்காங்க. இதுதான் ஒரிஜினல் மாணவர்கள். இங்க இருக்கிறதெல்லாம் ஒரிஜினல் கரப்பான் பூச்சிகள். இப்ப இந்த ஹவுசஸ் நடக்கக்கூடாது, பார்லிமெண்ட் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த அளவுக்கு இறங்கி ப்ரொடெஸ்ட் பண்றாங்க இல்லையா சார்? டு போஸ்ட்போன் as long as they can. அந்த இது சட்டம் வரக்கூடாதுங்கிறதுக்காக மாணவர்கள், இது ஒரு ஹிடன் அஜெண்டா. இவங்க டோட்டலா அது ஒரு சட்டத்துக்காக இவ்வளவு பெரிய போராட்டம் இல்ல. தே வாண்ட் அண்ட் கம்ப்ளீட் ரெஜிம் சேஞ்ச். இவங்களுக்கு மோடின்ற ஒரு ஆள் இருக்க கூடாது ஆட்சியில. இவங்க பிளான் என்ன, சோனம் வங்சுக் வந்து யூனஸ் மாதிரி ஒரு ஆளா மாற்றி, முகமது யூனஸ் அப்படின்ற நபர் பங்களாதேஷ்ல எப்படி திடீர்னு கொண்டு வரப்பட்டார். அதாவது ஆளுங்கட்சியில இருந்து நேரடியா ஒரு எதிர்கட்சிக்கு ஆட்சி மாற்றத்தை பண்ணா கண்டுபிடிச்சிருவாங்க. தப்பு செஞ்சாலும் பொருத்தமா செய்யுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பழமொழியெல்லாம் ஆளுங்க அரசியல்வாதிங்க சொல்லுவாங்கல்ல, அது போல ஒரேடியா மோடி வந்து டக்குனு அவங்களோட ஃபேவரபிள் பொலிட்டிஷியன் ஆட்சியில் அமர்றாரு. ராகுல் காந்தியான்னு தெரியல, ஏன்னா அது வேற ஸ்டிஃப் காம்படிஷன் போயிட்டு இருக்கு. அடுத்த கார்டு நம்ம அதை பத்தி பேச போறோம். இந்த இடத்துல ஸ்டிஃப் காம்படிஷன், கரெக்டான வேர்ட் ஸ்டிஃப் காம்படிஷன். யார் அந்த ஆன்டி மோடி ஓட்ஸ்ல நான் தான் உட்காருவேன், சேரை தள்ளி விட்டு உட்காந்துட்டு சேரையே தள்ள போறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து பேசுவோம். இதுல வந்து அவங்க பிளான் அதுதான். அப்படி இருக்க முகமது யூனஸுக்கு ஈக்குவலா நீங்க வந்து இந்த இடத்துல சோனம் வங்சுக புரிஞ்சுக்கலாம். அந்த அதுல வந்து வேற மாதிரி இருக்கனால அபிஜித் திப்கே அவர் தான் வந்து அண்ணா ஹசாரே, நான் தான் அரவிந்த் கெஜ்ரிவால், நாளைக்கு நான் தான் டெல்லி முதல்வர் நினைச்சிட்டு இருக்காரு அபிஜித் திப்கே. சரி, ஓகே, அதை அப்படி புரிஞ்சுப்போம். ஸ்வாதி மல்லிவால் ஆம் ஆத்மியில இருந்து பிஜேபியில இணைந்த MP,
இவங்களோட முடியை தான் பிடிச்சி இழுத்து கெஜ்ரிவால் வீட்டுல கொடுமைகள் நடந்ததாக அழுதுகிட்டே வந்தவங்க, கண்ணு காதெல்லாம் மூக்கெல்லாம் வீங்கி வந்தவங்க, முன்னாள் எம்பி, ரொம்ப தீவிர ஆன்டி மோடியா இருந்தவங்க, இன்னைக்கு வந்து மோடிலாம் அப்பா அது கடவுள் மாதிரி, இந்த கெஜ்ரிவால்லாம் சரியான நாடகக்காரர் அப்படின்ட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டவங்க. அவங்க வந்து இப்போ பிஜேபி இருக்காங்க. அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, a massive scam has taken place in the pharmacy officer recruitment exam in Punjab, which has ruined the future of thousands of students. பல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீட்டிங் நேரடியா பண்றது, பென் கேமராஸ் மூலியமும் ப்ளூடூத் டிவைசஸ் மூலியம் பண்ணுவது ப்ரூஃபோட இருக்கு. சில்ட்ரன்ஸ் were being made to pass the exam for lakhs of rupees. லட்சங்களை பெற்றுக்கொண்டு மாணவர்கள் தேர்வை பாஸ் செய்வதற்கு ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது. எந்த எக்ஸாம்? பார்மசி ஆபீசர் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் பஞ்சாப் நடந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள், ஆம் ஆத்மி ஆட்சி நடக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலின் பரிபூர்ண ஆசீர்வாதத்துடன் அவர் வந்து தூரத்துல இருந்து நான் தான் சிஎம், ஐயோ டெல்லிக்கு துண்டு மாநிலத்துக்கு நான் சிஎம் இருந்தேன், இவ்வளவு பெரிய மாநிலத்துக்கு என்னோட 2வது நம்பர் 2வா இருக்கிறேன் பகவந்த் மன், அவர் வந்து ஆட்சியில இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இருந்தே போறாம இப்ப அவரும் சிஎம் இல்ல, பகவந்த் மன் மட்டும் சிஎம் இருக்காருன்றப்ப இவரே ஆக்டிங் சிஎம் போல டெல்லியில இருந்து பஞ்சாபுக்கு போய் பாதி நாள் அங்கதான் இருக்காரு. திறந்தவெளி வேன்ல இவர் வராரு, தொங்கிட்டு வராரு சிஎம். பகவந்த் மான் வந்து வேன்ல தொங்கிட்டு வராரு. ஹெவி ஆன்டி இன்கம்பன்சி. காங்கிரஸ் ஆட்சிக்கு வரப்போதா இல்ல அகாலி தளும் பிஜேபியும் தனித்தனியா நின்று அவங்க இனிமே போஸ்ட் போல ஆட்சிக்கு வர போறாங்கன்றது மட்டும் தான் காம்படிஷனே. ஆம் ஆத்மி எப்படி இருக்கு அப்படின்ற நிலைமையே மோசம். ஒண்ணு காங்கிரஸ் ஆட்சிக்கு வரப்போகுது, இல்ல பிஜேபியும் அகாலி தளும் தேர்தலுக்கு பிறகு கூட்டணி சேர்ந்து ஆட்சிக்கு வரக்கூடிய நிலைமையில இருக்காங்க. அந்த இடத்துல இப்படி ஒரு தேர்வு முறைகேடு நடந்திருக்கிறது. இங்க உட்கார்ந்துகிட்டு பேசிட்டு இருக்க அரவிந்த் கெஜ்ரிவால், மாணவர்களாக பேசுற அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாப்ல என்ன பண்றாரு அப்படின்னா கேள்வி எழுப்பியிருக்காங்க ஸ்வாதி மல்லிவால். இந்த கேள்விக்கு எங்க பதில் இருக்கு? கெஜ்ரிவால் who is raising questions for students in Delhi on NEET issue, where's his face அப்படின்ற கேள்வி இருக்கு. எங்க முகத்தை வச்சுப்பாரு? ஓகே, நம்ம இதோட கண்டினியூவேஷனாக தான் இன்னைக்கு பார்த்தோம்னா அந்த போராட்டத்துக்கு ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, அகிலேஷ் யாதவ், யாரெல்லாம் நம்மளால மோடியை வந்து டெமோக்ராட்டிக்காக ஜெயிக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களோ அவங்கெல்லாம் இங்கே வந்து இறங்கி போராடுற மாதிரி ஒரு தோரணை இருக்கா சார்? இல்ல அதெல்லாம் இல்ல, எம்பிஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணாங்க. இதுல நான் 2 விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல் விஷயம், நம்ம இதுல வந்து ஆகஸ்ட் 26, 2011 ரொம்ப முன்னாடி கொண்டு போறேன்னு நினைக்காதீங்க. அது முன்னாடி கொண்டு போக வேண்டிய விஷயம். இந்தியா வேர்ல்டு கப் எல்லாம் ஜெயிச்சிருச்சு, ஓகேவா? கான்டெக்ட் சொல்றேன். 2011 ஏப்ரல் ஜெயிச்சிருச்சா? ஜெயலலிதா அவர்கள் வென்று விட்டார். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இல்லை, ஆனால் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி நடக்கக்கூடிய விஷயம். இன்று இளம் தலைவராக இருக்கக்கூடிய 56 வயது திரு ராகுல் காந்தி அன்றும் இளம் தலைவராக இருந்த காலம், யுவராஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு அழைக்கப்பட்ட காலத்துல திரு ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல ராகுல் ஃபார்முலாவின் கீழ் இயங்கி வந்த அரசாங்கம், சோனியா காந்தி அவர்கள் தலைமையில் இயங்கிய யூபிஏ அரசாங்கத்துல இவர் வந்து அமைச்சர் இல்ல, பிரதமர் இல்ல, ஆனால் இவர் நினைச்சாருன்னா பிரதமர் இயற்றிய சட்டத்தை கிழிக்கலாம் பிரஸ் மீட்ல வச்சு. அப்பேற்பட்ட சட்டம், அது போன்ற சட்ட திட்டங்கள்லாம் எல்லாத்தையும் வைத்திருக்க திரு ராகுல் காந்தி, த மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் இன் UPA 2 era. அவருடைய வார்த்தைகள் படி 26 ஆகஸ்ட் 2011 மத்தியானம் 12:30 மணிக்கு 12:30க்கு கரெக்டா சொன்ன வார்த்தைகள், டோன்ட் பைபாஸ் பார்லிமெண்ட் ஆர் இட்ஸ் சுப்ரீமசி அப்படின்ட்டு அண்ணா ஹசாரே போராட்டத்திற்கு எதிராக திரு பாபா ராம்தேவ்ல இருந்து கிரண் பேடியில இருந்து அன்று இருந்த கெஜ்ரிவால் உட்பட எல்லாரும் ப்ரொடெஸ்ட் பண்ண போது டோன்ட் பைபாஸ் பார்லிமெண்ட் ஆர் இட்ஸ் சுப்ரீமசி அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்கிறார். ஒரு முத்தான வாக்கியம். இன்னைக்கும் ட்விட்டர்ல அப்படியே ANI போஸ்ட்ல அப்படியே போனோம்னா வீடியோல ஃபுல் டீடைலா சொல்லியிருக்காரு. இந்த நாட்டுல வந்து நீங்க வந்து எப்பெல்லாம் வந்து இது மாதிரி பண்றீங்களோ, ஒரு பார்லிமெண்ட்டை மீறி ஒரு சிட்டின் ப்ரொடெஸ்ட் மூலியமா நீங்க அதெல்லாம் மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அது முடியாது அப்படின்ற வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காரு திரு ராகுல் காந்தி. அவர் இன்னைக்கு அந்த இதை மொத்தமா மாத்தணும், பார்லிமெண்ட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னா, நேத்து பார்லிமெண்ட்ல இருந்து நீங்க தான் ஃபர்ஸ்ட் வெளியில போனீங்க. நீங்க போறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி தான் உங்களை ப்ரொடெக்ட் பண்றது தான் டெல்லி போலீஸ் அந்த இடத்துல நிப்பாட்டுச்சு. என்ன பண்ணிருக்கணும்? உள்ள வந்து அட்டாக் பண்ணியிருந்தா பார்லிமெண்ட் மீது தாக்குதல் பண்றாங்க, அதை கூட தடுக்கிறதுக்கு இவங்களுக்கு இதெல்லாம் இதுதான் 56 இன்ச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருப்பாங்க இவங்க இன்டர்னல் செக்யூரிட்டி பத்தி. இன்னைக்கு இருக்கக்கூடிய நீட் ப்ரொடெஸ்ட் நாளைக்கு இன்டர்னல் செக்யூரிட்டி ப்ரொடெஸ்டா மாறும். இவங்க நோக்கம் அதுதானா? எல்லாத்தையும் பாலிடிக்ஸ் பண்ணும். நீங்க வந்து குத்தினாலும் தப்பு, குத்தாட்டியும் தப்பு, இடிச்சாலும் தப்பு, இடிக்காட்டியும் தப்பு. மோடி அவர்கள் 12 வருஷம் ஆச்சு ஆட்சிக்கு வந்து, ஆனா இன்னைக்கு புது மருமகளாவே இருக்காங்க இவங்களுக்கு அப்படின்றத பாக்குறேன். என்ன பண்ணாலும் தப்புன்ற மாதிரி, இடிச்சாலும் தப்பு, இடிக்காட்டியும் தப்புன்ற போல இன்னைக்கு வந்து குறை சொல்றாங்க. ஓகே, இதான் பாலிடிக்ஸ், அதான் பண்ணுவாங்க. இந்த இடத்துல இன்னொரு பாலிடிக்ஸ் வந்து நிக்குது. இது சொன்னா இன்னும் காமெடியா இருக்கும். திரு ராகுல் காந்தி இன்னைக்கு மோடி அவர்களுடைய வீட்டுக்கு வெளியில 500 மீட்டர் வெளியில இருந்து இன்னைக்கு கைதாகி இருக்கிறார். இப்போ கைதாகி இருக்கக்கூடிய நிலைமையில அவரை வந்து சஞ்சய் சிங், ஆதிஷி,
ஆம் ஆத்மியோட நம்பர் 2 and நம்பர் 3 அவங்க வந்து நேரடியா குற்றம் சாட்டுறாங்க. ராகுல் காந்தி has been sent by மோடி to dilute the NEET and CJP protest. அதாவது மோடி அவர்கள் சொல்லிதான் ராகுல் காந்தி ப்ரொடெஸ்டுக்கு போயிருக்காரு. டு டைல்யூட் தி ப்ரொடெஸ்ட், சிஜேபி ப்ரொடெஸ்ட், காக்ரோச்சோடைய ப்ரொடெஸ்டுக்குல அதை வந்து நீர்த்து போக செய்வதற்காக ராகுல் காந்தியை அனுப்பி வைத்திருக்கிறார் மோடி அவர்கள். மோடி தான் சென்ட் பண்ணிருக்காரு. லிட்ரலி ராகுல் காந்தியை வந்து பிஜேபியின் பி டீம்னு முத்திர குத்துகிறது ஆம் ஆத்மி. அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறது பிவி ஸ்ரீனிவாஸ் அவர்கள். யார் பி டீம்ன்றது மக்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸோட பிவி ஸ்ரீனிவாஸ் நேரடியாக திட்டி நீங்க தான் என்னென்ன பண்ணீங்க தெரியாதா அப்படின்னு அவர் ஒரு பத்தி பெருசா எழுதியிருக்காரு. இதன் மூலம் தெரிவது என்னவென்றால் மோடி எதிர்ப்பு நாங்க தான் பாஸ் அப்படின்ட்டு இவங்க வர, இல்ல பாஸ் நாங்க தான் அப்படின்னு இவங்க வர, முன்னாடி ரொம்ப நாளா ப்ரொடெஸ்ட் நடத்திட்டு இருக்க அந்த சிஜேபி பின்னால இருந்து அபிஜித் திப்கே அந்த இது பீஸா சாப்பிட்டுக்கிட்டே நிறைய டாமினோஸ் பீஸா வேற ஆர்டர் பண்ணிருக்காங்களாமா, வந்துகிட்டே இருக்கு. ஸ்விக்கியில போய் நீங்க வந்து செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும் எத்தனை எங்கெங்கெல்லாம் இது இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஃபுல்லா வந்திருக்கும். அதுல போய் செக் பண்ணியிருந்தீங்கன்னா பெரிய அளவில் லிஸ்ட் வந்துருக்கு. அபிஜித் திப்கே வந்து அந்த சைட்ல உங்களுக்கு சிஜேபி ப்ரொடெஸ்ட் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஸோ இதுல இவங்க என்ன ஆர்டர் பண்ணி அவங்க சாப்பிட்டு இவங்க ரொம்ப பிஸியா இருக்கிறதுல அவங்க மிஸ் பண்ணிட்டாரு. ஆனா இந்த பஸ்ஸை யார் பிடிக்குது, யார் பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்கலாம் அப்படின்னு ஒரே அடியா வந்திருக்கிறது. யூபி எலெக்ஷன் 2027 இவங்க எய்ம் அதுதான். இன்னில இருந்து சரியா சொல்லணும்னா உங்களுக்கு ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 7 மாசம் இருக்கு. தலை ஃபார் அ ரீசன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தலை ஃபார் அ ரீசன் 7. இந்த இடத்துல 7 மாசம் இருக்கக்கூடிய நிலைமையில இவங்க எல்லாருடைய விஷயமும் அங்க வந்து நிற்கிறது. யூபி பொலிட்டீஷியன் அகிலேஷ் யாதவ், யூபி பொலிட்டீஷியன் சந்திரசேகர் ஆசாத் இவங்க எல்லாம் முக்கியமான ரோல் பிளே பண்றாங்க. இந்த இடத்துல மாயாவதி கிளியரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால இதுல இருக்கக்கூடிய வன்முறையை நம்ம என்னைக்குமே ஏத்துக்க முடியாது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காங்க. நவீன் பட்நாயக்கும் அதே விஷயம் தான் சொல்லியிருக்காரு. இங்க வந்து எவ்வளவு தூரம் இவங்க பொலிட்டிசைஸ் பண்றாங்க, இது எவ்வளவு தூரம் பிஜேபி ரெசிஸ்ட் பண்றது அப்படின்றது எல்லாமே யூபி எலெக்ஷனை மீட்டரை புரிஞ்சுக்கிட்டு தான். தர்மேந்திர பிரதான் இப்போ சாக்ரிஃபைஸ் ஆக வேண்டியவர், இந்த பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடியே செஷனுக்கு முன்னாடியே ஆக வேண்டியவர். கேபினெட் ஷஃபிள் நடக்க வேண்டியது. இந்த சிஜேபியோட கர்ட்டசினால நல்ல வேலை இவங்க சொல்லிலாம் நான் மாற்ற மாட்டேன் சொன்னா ஐ வில் சேஞ்ச் மை ஓன் கேபினெட் அட் மை ஓன் பெரில் அப்படின்னு முடிவுல இருக்காங்க பிஜேபி. மோடி அவ்வளவு அந்த முடிவுல தான் இருக்காரு. நான் என்னோட டைம்ல தான் மாற்றுவேன், அட் மை ஓன் கன்வீனியன்ஸ், நாட் பிகாஸ் ஆஃப் யுவர் கம்பல்ஷன். என்னோட கன்வீனியன்ஸ் பண்ணது உங்களோட கம்பல்ஷன்ல பண்ண மாட்டேன் அப்படின்னு மோடி அவர்கள் தெளிவா இருக்காரு. இந்த இடத்துல தானா நடக்க வேண்டியது இவங்களாம் கெடுத்துட்டு இருக்காங்க. என்னன்றது கணக்கு தெரியும். யூஜிசி விஷயத்திலே மோடி அவர்கள் அப்செட். எப்படி நீங்க வந்து யூஜிசி விஷயத்துல நீங்க அப்படி ஒரு இது இருக்கலாம், யூஜிசி பண்ணாங்கன்னா உங்களுக்கு அது அட்டானமஸ் பாடி, அவங்களாதான் பண்ணாங்க, நீங்க தடுக்கணும் இல்லைன்னா நீ ஏன் அதை ஆதரிச்சு பேசுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிட்டாங்க. இப்போ இந்த விஷயத்துல அதே தான். என்டிஏ ஒரு அட்டானமஸ் பாடி, அவங்க பண்ண தப்புக்கு நீ அதுலதான் வந்து அவர் போயிட்டு இல்ல நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு பிரைம் மினிஸ்டர் கோவத்துக்கு முன்னாடி அவரே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இது நடக்கதான் போகுது. ஆனா இவர்களாம் இப்படி பண்ணுவது இது டைல்யூட் பண்ணுது. ஆல்ரெடி சிஜேபி ஹஸ் லாஸ்ட் மொமெண்டம். It has gained news focus but lost momentum, ஒரிஜினல் மொமெண்டம். ஒரிஜினலான மாணவர்கள் இதை பார்த்துட்டு இப்போ இல்லை. ஒரு ஃபேமஸான ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர், ஐ ரெஸ்ட் மை கேஸ் இங்கேயே விட்டுறேன். அவர் இந்த பாயிண்டோட முடிச்சிடுறேன். இந்த இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட், தமிழ்நாட்டில் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், அப்போ எப்படின்ற இதில் புரிஞ்சுக்கோம். அவர் வந்து சிஜேபி ப்ரொடெஸ்ட்க்கு ஆதரவா ஒரு வீடியோ போட்டிருந்தார். போய் கமெண்ட் செக்ஷன் படிச்சு பார்த்தா ஃபுல் ஆஃப் வந்து இது யார் தெரியுமா ப்ரோ, உங்களுக்கு பாதி தான் பேசுவீங்களா ப்ரோ, அவங்களாம் முழுக்க ஆன்டி நேஷனல் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல விஜய் அவர்களுடைய போட்டோ, இன்னொரு இடத்துல சீமான் அவர்களுடைய போட்டோ டிபியில் இருக்கு, சில இடத்துல காமனான மென் நிறைய பேர் இருக்காங்க. இது போல எல்லா பலதரப்பட்ட மக்களும் பல கட்சி ஆதரவோட இருக்காங்க. அவங்களோட போஸ்ட், அவங்களோட போட்டோலாம் டிபி வச்சு உள்ள போய் செக் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும்ல. ஆமா, எல்லாமே செக் பண்ணி பார்த்தா அப்பேற்பட்ட விஷயம் ஒரு மாற்றம் நடந்திருக்கு. இதுல இது காமனஸ் நெவர் அக்செப்ட். இது போன்ற ஒரு அனார்கி, இது போன்ற ஒரு அட்டூழியத்தை என்னைக்குமே பொதுஜனம் ரசிக்காது. இப்போ லாஸ்ட் கொஸ்டின் நான் இதில் முடிச்சிடுறேன் சார். பிஜேபி இது எவ்வளோ நேரத்துக்கு அலோவ் பண்ணேன்னா, நேற்றும் பார்லிமெண்ட் நடக்கல, இன்றைக்கும் நடக்கலை. இந்த ப்ரொட்டஸ்ட்டை எவ்வளோ நாள் அவங்க வந்து அலோவ் பண்ணுவாங்க? பிகாஸ் அவங்களுக்கும் பார்லிமெண்ட்டோட டைம் போகுது. தே வாண்ட் டு பாஸ் சம் சீரியஸ் அமெண்ட்மெண்ட்ஸு இதெல்லாம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஹவு லாங் டு யூ திங்க் அவங்களுக்கு டைம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த பிஜேபி வந்து 12 வருஷம் நீங்க பாத்துட்டீங்க. நீங்க இதுல இன்னுமா புரிஞ்சுக்கல பிஜேபியை. பிஜேபின்னு விட்டுருங்க, மோடிக்கு வந்து ஒரு அசாத்தியமான அந்த மனுஷன் நம்ம யோசிச்சு பார்த்தா அசாத்தியமான சகிப்புத்தன்மை இருக்கு. 500 மீட்டருக்கு வெளியில பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு 500 பிரைம் மினிஸ்டர் வீடு, இங்கிருந்து 500 மீட்டர்ல மோடி அவர்களுடைய வீடு இருக்கு. 500 மீட்டருக்கு வெளியில இருந்துகிட்டு மோடி மஸ்ட் ரிசைன் அப்படின்னு சொல்றாங்க.
ஜந்தர் மந்தர்ல உட்காந்துட்டு 16 வயசு குழந்தை 17 வயசு குழந்தை பிரெயின் வாஷ் செய்யப்பட்ட குழந்தைலாம் வந்து மோடி அவருடைய தாயாரை பத்தி தவறா பேசிட்டு இருக்காங்க. இந்த வீடியோஸ்ல இணையத்துல வந்துட்டு இருக்கு. இவங்கெல்லாம் தான் டிக்டேட்டர் பாசிசம் பாயாசம்னு பேசிட்டு இருக்காங்க. டிக்டேட்டர்னு என்னன்னு தெரியுமா? பேசக்கூட முடியாது, ரோட்ல இறங்கி போராட முடியாது. டெசிக்னேட்டட் ப்ரொடெஸ்ட் சைட் அப்படின்னு ஜந்தர் மந்தர் போராடுவதற்குனே பிரத்யேகமாக இருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. விவசாயி போனா போராடலாம், இவங்க போனா போராடலாம், யார் வேணா போராடலாம். இது போல போராடுவதற்கு இடம் கொடுத்து அனுமதி கொடுத்து சிஜேபி ஊர்ல இருந்து ஒருத்தர் கிளம்பி வராரு, அபிஜித் புக்கு தூக்கிட்டு வர்றாரு, நான் தான் காப்பாற்ற போறேன். அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாருன்னா, நான் இந்தியா வந்தோடனே எனக்கு பயந்துட்டு என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அதை வச்சு நான் அரசியல் ஆக்குறேன் அப்படின்னு. போலீஸ்லாம் சமய குமிச்சிட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ணாரு இன்னைக்கு மாஸ் பண்ண போறோம் அப்படியே முதல்வன் இவர் அர்ஜுன் மாதிரி இப்படி கையெல்லாம் தூக்கி இதெல்லாம் பண்ணிடலான்னு. பட் என்ன பண்ணாங்கன்னா, போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்து ஜந்தர் மந்தர் தானே சார், வாங்க சார் நான் பத்திரமா உங்களை கூட்டு போறேன்னு சொல்லிட்டு போய் இடம்லாம் போட்டு கொடுத்து அங்க உட்கார வச்சு நீங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க சார். ரொம்ப நாள் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவர் யோசிக்கிறாரு, வம்பிழுத்து பாக்குறாரு. அந்த வடிவேலு காமெடியில் வரும்ல, ஒரு சின்ன பையன் வம்பிழுத்துட்டே இருப்பான், பக்கத்துக்கு போவாங்க இருப்பாரு, வடிவேல் மட்டும் எந்திரிச்சு போயிடுவோம். அது மாதிரி பக்கத்துல இருக்கிறவர் போல பிஜேபி இருந்தாங்க. எதுவுமே பண்ணல, என்ன வேணா பண்ணுங்க. எப்போ ஒரு RAF ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் விரைவு படை அதிகாரியை மண்டையில் அடிச்சு, நீங்க நம்ம சாணக்கில் அந்த வீடியோ போட்டிருக்கோம், விரைவு போலீசார் விரைவு காவல் படை போலீசார மண்டையிலே அடிச்சாங்களோ, அடிச்சு ஹெல்மெட் எல்லாம் எடுத்து எல்லாரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சாங்களோ, அப்பதான் முதல் முறையா லத்தி சார்ஜை ஓபன் பண்றாங்க. அபிஜித் திப்கே பேச பேச முதல் சம்பவம் நடக்கிறது. அதற்கான வீடியோ நம்ம இன்னைக்கு சாணக்கியால ரிலீஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத பார்க்கிறோம். அங்கதான் ஹூ இன்சைட்டட் வயலன்ஸ் அப்படின்றது சிஜேபி வீடியோவோட இருக்கு. போலீஸுக்கு லத்தி சார்ஜ் யூஸ் பண்ணல, அவங்க ஆல்ரெடி போராட்டத்தான் இருக்காங்க. 21 நாளா இவங்க உண்ணாவிரதம் மட்டுமே இருக்கு. சோனம் வாங்சுக் 21 நாளைக்கு முன்னாடி அபிஜித் திப்கே ஊரா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருந்தாருன்ற பார்க்கணும். எங்கேயுமே மொமெண்டம் இல்ல. இவங்க ஒரு கலவரத்தை ஏற்படுத்தினாதான் மொமெண்டம் கிடைக்கும், ரத்த சிந்தனாதான் பாஸ் எல்லாரும் பார்ப்பாங்கன்னு ஒரு முடிவுல இருக்காங்கன்றது தெரிகிறது. இதுல யார் இப்ப கிரெடிட் எடுக்கலான்னு இவங்க 2 பேரும் ட்ரை பண்றாங்க. என்ன ஆகும்? இப்போ 2 கட்சி இருக்கு ஆல்ரெடி. உங்களுக்கு குஜராத் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். குஜராத்ல பிஜேபி அவ்வளவு பேர் அதிரி வெற்றி பெற்றிருக்கு. ஒரு பக்கம் ஏன்னு பார்த்தோம்னா, போன தேர்தல் வரைக்கும் காங்கிரஸ் மட்டும்தான் ஆப்போசிஷன் பார்ட்டி. இப்போ ஆம் ஆத்மியும் ஆப்போசிஷன் பார்ட்டியா வந்தது, பிஜேபி இன்னும் சூப்பரா ஜெயிக்குது. இப்போ சிஜேபி ரெஜிஸ்டர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 4 பேர் ரெஜிஸ்டர் ஆகுதுன்னா முதல் நல்ல விஷயம் நடக்கும்னா, அபிஜித் திப்கே தன்னுடைய சொத்து பத்திரம்லாம் யாருன்னா டீடைல்ஸை வெளியிடணும். அப்ப யார் காசு கொடுக்குறான்றது தெரிஞ்சிடும். முதல் விஷயம் யார், அவரோட ஃபுல் விஷயம் எலெக்ஷன் கமிஷன்ல பதியுன்றப்போ அவர் பார்ட்டி ஃபார்மலைஸ் ஆகணும் தான் நான் சொல்றேன். ஆகட்டும், எக்ஸ்போஸ் ஆகட்டும். அபிஜித் திப்கே வந்து ஒட்டு மொத்தமா சௌரவ் தாஸ்ல இருந்து எல்லாரும் இன்னைக்கு விஜய் தாஹியாவை கட்சியில இருந்து தூக்கிட்டாங்க, அந்த சிஜேபில இருந்து. ஏன் தெரியுமா? அவர் கொத்தா மாட்டிக்கிட்டாரு. நேத்து எல்லாரும் அடி வாங்கியிருக்காங்க. நைட்டு போய் ரெஸ்டாரண்ட்ல KFCல போய் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. அங்க போய் மால்ல கைங்கழுவமா பிடிச்சிருக்காங்க. யார்? ஒன் ஆஃப் த ஸ்போக்ஸ் பர்சனோ விஜய் தாஹியா, சிஜேபியோட ஒன் ஆஃப் த ஸ்போக்ஸ் பர்சன். அங்க போனா மொத்தமா சேர்ந்து முத்திட்டு இருக்காங்க சிஜேபியோட மத்த ப்ரொடெஸ்டர்ஸ். என்ன இங்க போராட சொல்லிட்டு நீங்கடா இங்க KFCல சாப்பிட்டு இருக்க அப்படின்னு அது போல மாட்டுவாங்க. கொத்தா எல்லாரும் எக்ஸ்போஸ் ஆட்டும் அப்படின்ற. அது போல எக்ஸ்போஸ் ஆனா திருப்பி மோடி அவர்களுக்கு தான் இது வந்து நிற்கும். எலெக்ஷன்ல ஒருவேளை ஒண்ணு எக்ஸ்போஸ் ஆவாங்க, இல்ல களத்துல போட்டிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 3 பேர் சேர்ந்து ஒரே ஓட்டுக்கு பிரிச்சுப்பாங்க. ஒரு பக்கத்துல இவர் வந்து நீ 65 நீங்க எல்லாரும் பார்ட் 6 பிரிச்சுக்கோங்க, 10 வச்சுக்கோங்க, நான் 35 வச்சு ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிச்சிருவார். ஓகே, ரொம்ப நன்றி சார். டெல்லியில் தொடர்ந்து பரபரப்பான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் 7 சென்ஸில் அதனுடைய பின்னணி தகவல்களை பார்த்து வருகிறோம். மீண்டும் நாளைய 7 சென்ஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி.